உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுதே தெள்ளுத்தமிழ் தெம்மாங்கு பாடிடுதே தெம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளுத்தமிழாகிய செந்தமிழுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லி வந்திருக்கக்கூடிய அவையோர் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்க பூமரா இல்ல போக்கியா? பூமரா பொறுக்கியா? பொறுக்கி பொறுக்கி இல்ல நடுவர் அவர்களே, போக்கி. பூக்கி பூக்கி பூக்கி. என்னம்மா இந்த அளவுக்கு நம்மளுக்கு என்னம்மா பூக்கியா? உடனே நீ யங்ஸ்டர் மாதிரி எனக்கு தெரியுற மாதிரி. ஆமா, அப்ப அந்த அளவுக்கு நான் தெரியாம இருக்கேன். பூமரா பூக்கியா? ஆமாம், பூக்கி. பூக்கி பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கெல்லாம் தெரியலைங்க. நான்லாம் அன்றைக்கி செந்தமிழில் அப்படியே கத்தி கத்தி பேசிட்டு வர்றேன். தூரத்துலேருந்து ஒருத்தன் சொல்கிறான் பூமர்ரா அப்படின்ட்டு. இன்றைக்கி யாரெல்லாம் கருத்தாக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் பூமரு, யாரெல்லாம் கருத்தாக இருக்க சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் பூமரு, யாரெல்லாம் க்யூட்டாக குழந்த மாதிரி வளர்ந்த குழந்தையா இருக்காங்களோ அவங்கெல்லாம் பூக்கி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சுன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். யாரெல்லாம் குழந்தை மனதோடு இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் கிரிஞ்சான். இதெல்லாம் பார்த்து இந்த கோனார் தமிழர் எழுதினார் பார்த்தீங்களா, கோனாரே திருப்பி வந்தா கூட இவங்க கண்டுபிடிச்ச வார்த்தைகள்லாம் ஒரு உரை எழுதவே முடியாது நடுவர் அவர்களே. அவ்வளோ வார்த்தைகளை கண்டுபிடிச்சி வச்சிருக்கானுங்க. இதுக்கு மத்தியில் வாழ்றதே பெரிய டாஸ்காக இருக்கா இல்லையா நடுவர் அவர்களே?